இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை தான் காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே ஒரு டாக்ஸியில் வந்து இறங்குறா. ஸோ அப்போ அங்கே வந்து சில பேர் என்னப்பா இந்த பொண்ணு டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டுருக்கா, பாவம் பூவர் போல் கூட்டிகிட்டு வர்றது கூட ஆள் இல்லையா அப்படின்ற சைட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் கவலைப்படலை. நான் இப்போ திரும்ப ரீவானாகி வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. போன டைம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ் போட்டு இதே இடத்துக்கு தான் ஜூன் வர சொன்னான். நானுமே ரொம்ப ஆசையாயிட்டு போனேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் ஆனால் வேணுக்குனே அந்த லின்னோட முன்னாடி அவளை அங்கே அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அவன் அங்கே வர வச்சுருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே அவளை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இவள் குடும்பம் வந்து பேங்க்ரப்ட் ஆகி போயிடுச்சு. இன்னுமே ஜுன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆசை வேறு இருக்கா. இவன் என்ன நினப்பில் வந்துட்டுருக்கா, லின்னை விட்டுட்டு அவளை வந்து திரும்பி பார்ப்பானா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே அவமானமாக இருக்குது. இருந்தாலுமே அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு கண்டிப்பாக நான் வந்து உன்னை திரும்ப எப்பயுமே லவ் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் எமோஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. வெளியே வரும்போது ஒரு காரில் இடிச்சவ ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே இறந்துமே போயிடுறா. திரும்ப அங்கே ரீபான் ஆனதுமே அவங்க அம்மா வந்துட்டு பார்த்து வச்ச பையன்ட்டு அங்கே கால் பண்ணி அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்டதோ அவங்களுமே அங்கே சேம் இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் இப்போ அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பர்சனை தான் வந்திருக்கா. ஜுன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னப்பா இவ இங்கே வந்திருக்காளே திரும்ப ஜுன் தான் வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வேணுன்ற பொண்ணு என்ன உன் ட்ரெஸ் ரொம்பவே மட்டமாக இருக்குது, நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் அப்படியா நீ வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன புதுசாக இப்படிலாம் ரிப்ளை பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜுன்மே அங்கே அந்த லின்னோட சேர்ந்து இறங்கி வந்துடுறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் சொல்லி தான் அவள் வந்திருக்கா. ஸோ அவள் திரும்ப ரீவான் ஆகி வந்ததுமே அவன் இங்கே கால் பண்ணிவிட்டு அவளங்க அந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன் அங்கே வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் இவனுக்கு இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பாஸ்ட்டுமே காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே அவங்க ஹீரோயினை ட்ரெஸ் எல்லாமே போட்டு காமிக்க சொல்லி கூப்பிட்டதுமே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அவன் வர சொல்லியிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு வந்தா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து இப்போ அவர் உன்னை பார்ட்டி கூட்டிகிட்டு போவார்னு நினச்சி வேற நீ நினைப்பில் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்க ஜால்ராக்கள் இன்சல்ட் பண்ணதுமே அந்த ட்ரெஸ் எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது, நான் அதை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லின் சொல்லியிருக்கான். அடுத்தவங்க போட்டது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயுமே ஹீரோயினோட கையில் இருக்க அந்த வலையில் பார்த்துட்டு கஷ்டம் இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜூன் அவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி இது ஒன்று தான் மிச்சம், ஸோ அதை தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னதும் நீ அப்படின்னா பேசாமல் அதை வாங்கி லின் கொடுத்துரு அப்படின்றா சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் இதை டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. பட் ஆனால் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே இவங்க எல்லாருமே சேர்ந்து வேணுக்குனே இடித்து தள்ளி விட்டு அந்த வளையலுமே கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அழுதுட்டு நம்மக்கிட்ட பெக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தா நல்ல வேலை இதை உடைச்சிட்டிங்க, எங்கள் அப்பா கொடுத்ததே ரொம்ப சீப்பான திங்னா இதுதான், மற்றது எல்லாமே நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எப்படா கலட்டுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை கலட்ட முடியல, நீங்களே வந்து உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன புதுசாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரீவானாய் வந்ததுமே இவன் திரும்ப நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வா நாளைக்கு, அதுக்கப்புறம் அங்கே நம்ம லீனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பண்ணி பார்த்து நீ வந்து அதை ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிவிடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு என்னன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது நம்ம வேணுங்க வந்துடுறா. இப்படி லீனுக்கு ஃபுட்டு பிடிக்கலையாப்பான்னு சொன்னதுமே இவன் உடனே அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா ஹீரோயினுக்கு காசை சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு காசு அனுப்பி விட்டானா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி அங்கே பார்த்துட்ருக்கா. அங்கே சில்க் ஸ்கேல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேடம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. பட் இப்போ டான்ஸ் வந்து பண்ணுறதுக்கு கூட பார்ட்னர் கிடையாது அப்படின்றத அவ சொன்னதும் உங்களுக்கு எதுக்கு மேடம் பார்ட்னர், நீங்களே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொன்னதும் அவளே அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பிறகு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு நம்ம ஏன் வர்றான், அங்கே அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அங்கே ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணதும் வேமா அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அந்த ட்ரெஸ்ஸை வந்து பே பண்ண சொன்னதுமே காசு எல்லாத்தையுமே இப்போ ஒரு பையன் வந்தார் இல்லையா, அவரே இந்த ட்ரெஸ்க்கு காசு பே பண்ணிட்டாரு மேடம் சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ என்னை இங்கே வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தணும், அதுக்காக தான் நான் வர வச்சுருக்கேன், உன்னோட பிளானை பற்றி எனக்கு தெரியாதாடான்னு சொன்னதும் அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா பரவாயில்ல வா அப்படின்ற சொன்னதும் கையை
உதறி விட்டுட்டு குரோம் ஆல்ரெடி இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து உனக்காக இங்கே வர கிடையாதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு நம்பிக்கை வர மாட்டுது. அப்போங்க இந்த வாங் வேற என்ன ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கானே, அவன் வந்துட்டு என்ன மிரேஜ் பண்ணிக்குவானோன்னு செட்டி கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கன்னு செட்டி கேட்டா அவங்க அப்படிலாம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் ரெக்கார்டிங்கை போட்டு விட்டதும் இவன் அவகிட்ட வந்து அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அந்த வேனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம வாங் ஆசைப்படுறான்னா பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இவ்வளோ வேற யார் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு செட்டி இன்சல்ட் பண்ணதும் அவனை பார்த்துட்டா கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே பக்கத்தில் போனதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் வந்து திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது, என்னோட குரோம் ஆல்ரெடி இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நான் அவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. உள்ளங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தா நம்மளோட ஏன் தான். ஸோ அவங்க உள்ளே போனதுமே இவங்க எல்லாருமே பின்னாடியே வந்துச்சுக்காங்க. வேணுக்குனே வந்துட்டு இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப சீப்பான ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த ட்ரெஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், இது ரொம்பவே பெரிய டிசைனர் பண்ணதுன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே கோவம் ஆகிட்டு, நான் வந்து அவளை விட மட்டமான ட்ரெஸ் தானே உனக்கு வாங்க சொன்னேன், எதுக்காக எக்ஸ்பென்சிவாக வாங்கினேன்னு சொல்லிட்டு கோவமானதும் அந்த வேனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி இல்லைன்னு விட எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ் போடுவேன், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அங்கே வந்துட்டு பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க எல்லாமே வர்றாங்க. இவன் லின்னு தான்ப்பா எப்பயுமே லைக் பண்ணிட்டு இருந்தான், அவளுக்காக இந்த பொண்ணை ஜோக்காவே மாற்றிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இன்சல்ட் பண்ணால் ஏகப்பட்ட காட்ஸ் வந்துடுறாங்க. அந்த காட்ஸை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான ஷாக்காய் போயிருது அவங்களுக்கு. வந்து தனக்காக அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு நினச்சா அங்கே நம்ம ஹீரோயினுக்காக வந்து நம்ம ஹீரோ தான் அனுப்பி விட்ருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு மேடம் இப்படி சார் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உள்ளே போனதுமே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோயின்கிட்ட நான் பெரிய பையனானதுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ அங்கே பின்னாடியே போயிட்டு இன்னுமே அதுக்கு டைம் வரல அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு போகிறான். பட் அங்கே உள்ளே பார்த்தா ஹீரோயினோட போட்ட வேற ஒருத்தவங்களோட சேர்ந்து போட்டிருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. உள்ளே போய் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஷாப்பிங் மாலில் பார்த்தவேன்னு செய்து சோப்பாங்க அந்த அங்கே நம்ம யானை பார்த்து இவன் மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்த பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் எல்லாருமே சேர்ந்து அவனை ரொம்ப புள்ளி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இப்போங்க உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல பையன் கூட கிடைக்கலையா மேரேஜ் பண்ணுறதுக்கு, இவன் தான் கிடைச்சானான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே இவங்க அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த ஃபேமிலி என்னமோ ஏற்றுக்கலப்பா, கடைசியில் ஆனால் வந்து பையனை தேடி கண்டுபிடிச்சி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்களோட பேரில் மாற்றிட்டாங்களாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இதை பற்றி விசாரின்னு சொல்லிட்டு அந்த வேன்ட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னதுமே இவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு, நான் வந்துட்டு 3 என்ட்ரி அதுக்குள்ளே நீ மரியாதையோட நீ பேசாமல் என்கிட்ட வந்துடு, இல்லையுமே என்கிட்ட வர முடியாதுன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் கவுண்ட் பண்ணும்போது ஹீரோயின் கையை விட்டதுமே இந்த ட்ரிக்கு திரும்ப யூஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கான். எப்பயுமே இதை சொல்லி தான் அவன் எங்கள் ஹீரோயினை வந்து மட்டம் தட்டிட்டு இருந்திருக்கான். பட் இந்த டைம் அவள் திரும்ப கையை பிடிச்சிட்டு நம்ம மேரேஜை கண்டினியூ பண்ணலாம்ப்பான்னு சொன்னதுமே நான் என்னோடய சேல்ஸ் வந்து 5% உன்னோட பேரில் மாத்திரேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த சேல்ஸ் அவள் சாகுற வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் ஆனால் அங்கே வந்துட்டு மேலே அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போயிட்டு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு ரிங்கை போட்டுக்கிறா. அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஏன் வந்துட்டு ஒரு ஆக்டர்ன்ற வாசி இவ தான் வந்துட்டு அங்கே இவனை ஹையர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த வாங்குமே இல்லைப்பா இவனை பற்றி எதுவுமே தெரியலை, அப்படிலாம் அந்த கூ ஃபேமிலியில் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியலன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்னா இவன் அங்கே ஆக்டிங் தான் வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு பேசிட்டு இருக்கான். சில எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதை காமிச்சா இவன் மானம் கப்பிலேறி போயிடும்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு ஏஐயில் க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் என்னை பற்றி நீ அசிங்கப்படுத்துனேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே அங்கே நம்ம ஏன் நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட காலரை போய் பிடிச்சிட்டு சண்டை வந்ததுமே நீ என் மேலே கை வச்சுனா என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டதும் அவங்க கையை எடுத்ததும் இவன் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி 50% சேல்ஸ் அவங்ககிட்ட வந்து யாரோ பை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது பை பண்ணது வேற யாரும் கிடையாது நான் தான்ப்பா, அது வந்து என் பொண்டாட்டிக்கு கல்யாண கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை அவன் கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு
ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ பேசாமல் அதை எல்லாத்தையும் எனக்கு இப்போ திரும்ப வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுவேன், மன்னிச்சு ஏற்றுக்குவேன், இல்லைன்னா நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில் போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. ஸோ அப்போங்க அந்த வேன் வந்து லின் இன்னுமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவர் உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கே அசிஸ்டன்ட் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்ததுமே என் கல்யாண கிஃப்ட்டை வாங்காமல் எப்படி அவன் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொன்னதும் இவங்களுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தா அங்கே வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. அவன் கீழே போட்டுட்டு என்னப்பா அவள் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் எங்கே போக போகிறா, அவள் கொஞ்ச நாள் அழுதுட்டு என் பின்னாடி வந்துடுவான்னு சொல்கிறான். பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு அங்கே மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறான். பார்த்தா அவங்க நம்பரை பிளாக் பண்ணியிருக்கா. இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே செம கடுப்பாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே ட்ரை பண்ணுறான். போகிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கால் வர மாட்டுது. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு மேலே போயிட்டாங்க. காலிங் பில் அடிச்சிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கதவை தர, நீ சும்மா ஆக்டரை தானே ஹையர் பண்ண, எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். குளிர் அடிச்சிட்ருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஓப்பன் ஆனதுமே இப்படியே தான் வந்துட்டு இவன் ஏமாறான்னு சொல்லி இவன் யோசிச்சா அங்கே வேறு ஒரு லேடி தான் வர்றாங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஷாப் எங்கே அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் எதுக்கு இங்கே இருக்கா, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னதும் என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, யார் கூட சேர்ந்து போனான்னு சொன்னதும் கல்யாணமானா அவள் ஹஸ்பண்டோட தாண்டா சேர்ந்து போவான்னு சொல்லிட்டு திட்டாங்க. அங்கே ஒரு வேளை வந்து நீதானா அது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்து கொடுத்தா அதில் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இவன் கொடுத்தது தான். ஒரு டைம் வந்து அந்த லின்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஹீரோயின் அங்கே எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவன் இன்சல்ட் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே இவன் அங்கே ஒரு பொம்மையை கொண்டு போய் கையில் கொடுத்து சாரி எல்லாமே கேட்டதுமே அவளுமே அங்கே வந்துட்டு மன்னிச்சுடா, உனக்கு வேணானா நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொன்னதும் இல்லை நான் வச்சுக்கிறேன்னு அவன் சொல்லியிருந்திருக்கா. ஸோ இவன் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருந்திருக்கு. அதையுமே தூள் அங்கே உடைச்சிட்டான். அவங்க அந்த பொம்மையை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்தா. கீழே வந்துட்டு அங்கே அதே மாதிரி ஒரு பொம்மை அங்கே அந்த லின்ட்டையுமே இருந்திருக்கு. அது வந்துட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா வேஸ்ட்டாக கீழே போகுமேந்து அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பாவம் கீழே போடுறத கையில் கொடுத்தா கூட சந்தோஷமாயிடுறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போங்க இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் இன்னொரு பொம்மை வச்சுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. என்னோட இந்த மோசமான சாப்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு, என்னோட லைஃப்பை இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஏன்மே அவள் பக்கத்தில் அங்கே வந்துடுறான். ஸோ அப்போங்க அந்த ஆண்டியை பார்த்து உண்மையிலே அவள் இங்கேருந்து போயிட்டாளான்னு சொன்னதும் நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு முக்கியமான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டா, வேணான்றதை மட்டும்தான் இங்கே விட்டுட்டு போயிருக்கா, இது என்ன நீ கொண்டு போறியா இல்லை நான் டஸ்ட்பினில் போடவா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு கஷ்டமாயிட்டு இல்லை நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நின்றுட்டுருக்கவுமே அதை பார்த்துட்டு இவன் ஹாப்பி ஆகிட்டு அவன் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பார்த்தா நம்மளோட ஏன் தான் அவளுக்காக அங்கே பபுள் டீ எல்லாமே வாங்கி கொடுத்ததும் ஹாப்பியாகிட்டு அதை வாங்கி அவள் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீன் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவள் பபுள் டீ எல்லாமே குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் எங்கள் சாப்பாடெல்லாமே எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே நீ இப்போ ஃபினிஷ் பண்ணி ஆகணும், நீ என் பேச்சை கேட்காம ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவள் அழுதுருக்கா. ஏன்னா இந்த வார்த்தை சொன்னால் அவளுக்கு எப்பயுமே ஹர்ட் ஆகிருக்கும், அதனால் அழுதுருக்கா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே நம்ம யான்மே சேர்ந்து அங்கே கிஸ்மே பண்ணிக்கிட்டதும் அவனோட முன்னாடி அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோமாயிட்டு என்ன ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கியா, நான் இப்பயுமே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ பேசாமல் என் கூட வந்துடு, இல்லை நான் உன்னை எப்பயுமே வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் உன்னோட டாய் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன இஷ்டமோ நான் அதெல்லாம் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. என்ன செய்யன்னு பார்த்தா உண்மையிலே அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோயினும் கிடையாது, ஏனும் கிடையாது. இவன் அங்கே தண்ணி போட்டுட்டு அங்கே வேற ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனை போட்டு இவன் அடிச்சுட்டு அந்த பொண்ணை என் கூட வான் சைட்டு வம்பு பண்ணி இழுத்ததுமே அங்கே அந்த பொண்ணு பயந்து போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா கால் பண்ணி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா அவளுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, இப்படி அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு. அவன் எப்படி போய் தொலைஞ்சா எனக்கு என்ன, அவன் எப்படியாச்சும் போட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அவனை கலாய்க்கிறாங்க. இவன் வந்து பாருப்பா எங்க கண்ணுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஷாவ் தான் தெரிஞ்சிருக்கா போல், வேற ஒரு பொண்ணுகிட்ட ஷாவ் நினச்சிட்டு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கவுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் பேசாமல் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு பர்சன் போனதும் நல்ல வேளை நான் இன்னும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வரல, அவளுக்கு இந்த ஸ்மோக்கிங்கே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் போனான். அந்த சைடில் பார்த்தா உள்ளே உட்காந்து அந்த வேனோட சேர்ந்து அவள் ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, இவள் ஸ்மோக் பண்ணுவாளா அப்படின்ற சொல்லிட்டு. அப்போங்க சரிப்பா
போயிட்டா இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்ற சொன்னதும் இவன் உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது இவனோட கம்பெனியை இப்போ பேங்க்ராப்ட் ஆக போதேன்னு சொன்னதுமே பட் இருந்தாலுமே இவன்ட்டு இன்னும் பாதி சேல்ஸ் இருக்கே கண்டிப்பாக அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வேன் சொன்னதும் சொல்கிறா. பட் என்ன பண்ணுறது அவங்க அம்மா வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் கேட்குறாங்களே குழந்தை பேத்தா தான் அது எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்றத அங்கே சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் என்னோட அப்பா தான் என்ன. பட் இவர் இண்டிபெண்டான ஒரு அக்கௌண்டன்ட் தான். அவர் ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி போயிருக்கும் போது எங்கள் அப்பா போய் மீட் பண்ணி அவரை மாட்டிட்டு வந்தார். நீ எல்லா பணியும் உன் மேலே ஏற்றுக்கிறனும் நீ அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக ஓன் பொண்ணு வந்துட்டு மேலே போய் சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு ஸோ வேறு வழி இல்லாமல் அவருமே பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக பழி ஏற்றுட்டாரு. அவங்களுமே டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த வேன்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான் பட் ஆனால் நீ எதுக்காக அந்த ஷாவை வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கா அவள் என்ன பண்ணா அப்படின்ற சொன்னதும் எனக்கு அவளை எப்பயுமே சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத அவள் சொல்கிறான். அங்கே அவள் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொன்னான். பட் அது செகண்ட் ஹேண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு அவள் யூஸ் பண்ணதை நான் ஏன் போடணும் எப்பயுமே வந்துட்டு எனக்கு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் பட் இருந்தாலுமே நீ வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணலாமே எதுக்காக ஜுன்னை போய் நீ சூஸ் பண்ணன்னு சொன்னதும் ஏன்னா இவனை மாதிரி ஒரு இடிட்டை தான் மேனிப்புலேட் ஈஸியாக பண்ண முடியும் அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா அவனுக்கு. ஸோ அப்பாங்க அந்த வேனை பார்த்து அவன் மாட்டிட்டுருக்கா. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு அவள் சொல்லும்போது அங்கே வெளியே இருந்து ஜுன்னை அங்கே கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு இவங்களுக்கு வாய்ஸ் கேட்டுட்டு பயமாயிருது. வேவா அங்கே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வச்சிடுறாங்க. ஸோ அங்கே அவளுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு இவன் நம்ம மேலே டவுட்டு படுறானா என்னன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இவனுக்கு எப்பயுமே நான் வந்து ஒரு காடஸ் தான் என்னை வந்து அப்படி தான் இவன் பார்ப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவன்கிட்ட வந்து அங்கே பெக் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே பார்த்தா அந்த லிண்டா வந்து மெசேஜ் பண்ணி நீ அவள் கூட சேர்ந்துருக்க எல்லா உறவுமே கட் பண்ணணும் நீ இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பிவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நான் வந்து உன் கூட சேர்ந்து இப்போ வர முடியாது காரை விட்டு இறங்கு நான் ஷாப்பிங் அங்கே லிண்டை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ சேர்ந்து சுற்றுறதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இப்போ இவங்க வெளியே வந்ததுமே சார் கூடி சீக்கிரம் அங்கே ஏன்ட்ட இருந்து உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் ரிட்டர்ன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த ஏனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ கோவப்படுறான். இவளையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஷாப்பிங் பண்ண அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான் அவளுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுக்க. அப்போ அங்கே அந்த வேனை பார்த்தா இதுக்கு முன்னாடி அவள் இருப்பா பாவம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருப்பா. பட் ஆனால் இப்போ யார் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு பேசுனா அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் அவளை மட்டம் தட்டி பேசினேன்னா இவன் ரொம்பவே வந்து ஹாப்பிட்டு கூட சேர்ந்து அசிங்கப்படுத்துவான் என்ன இப்போ சீரியஸாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் எல்லாமே அங்கே ட்ரை பண்ணி அவன்கிட்ட காமிச்சிட்ருக்கா. ஏன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது சார் லின் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேன் பேசிட்டு இருக்கா. அங்கே இவங்க ரெண்டு பேர் அவளை பார்க்குறத பார்த்துட்டு ரெண்டு பேர் கண்ணுக்குமே அவள் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கலான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. அந்த லின்னோட மனசுலையுமே இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் போட்டிருந்தேன்னா நான் வந்துட்டு ஒரு காடஸ் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே பேசிட்டுருக்கா. பட் அங்கே அவனை பார்த்தா அங்கே பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த வேனை பார்த்தா லின்னோட மூடே அவளை பார்த்து தான் ரொம்பவே வந்து கோவமாயிட்டுருக்கு இப்போ அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் எப்பயுமே லின்னோட கூட கோவமாயிட்டான். அங்கே கோவமாயிட்டு அவளை பார்த்து திட்டுவான். ஸோ இப்போ எதுவுமே பேச மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி உங்கள் மூடு சரியில்லைனா வாங்க போகலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே உனக்கு என்ன பிடிக்குதோ நீ வாங்கிக்கணும்னு சொன்னதுமே இவனை எப்பயுமே என்னோட பின்னாடி தான் முன்ன பின்ன சுத்த வச்சுட்ருக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ நம்ம யானை பார்த்தா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க பட் நீ குண்டாயிட்டே நான் சொன்னதும் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் எனக்கு சாப்பிட கொடுத்துட்டே இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ இந்த பபுள் டீ குடிக்காத இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு வாங்கினா இல்லை எனக்கு வேணும் இது அப்படின்ற செட்டை வாங்கிட்டு அவங்க ஹாப்பியாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த ஜுன்னுக்கு பயங்கரமாக வயிறெல்லாம் எரிஞ்சிச்சுக்கு. ஃபஸ்ட்டு இவ்வளோ நான் ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன அவட்ட கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் நான் இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கான். ஸோ அப்போ அந்த வாங்க பார்த்தா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஐடியா பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் அவங்க கோவம் ஆகிட்டு நீ அப்படி பண்ணாதன்னு சொன்னதும் இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு இவன் புதுசாக எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வேணுக்குனே அவங்க கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு
ஜுன்னுக்குமே மேரேஜ் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற ரொம்ப ப்ரிசியஸான ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குமிச்சு வைங்க. அதை வந்துட்டு லீன் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவள் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கட்டும்ன்றதுக்காக இவனுமே பேசாமல் தான் இருக்கான். ஏன்னா அவள் திரும்ப ஜெலஸ் ஆகிட்டு நம்மகிட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினுக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. அவள் பாட்டு இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சேல்ஸ் கேர்ள் அவ்வளோ எக்ஸ்பென்சிவெல்லாம் எங்ககிட்ட கிடையாது சார் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஹீரோயின் போக பார்த்ததுமே வேமா அவன் எங்கள் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் கொடுத்தா. அப்போ அங்கே அந்த பேங்க் வந்து இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் வாய் முடின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ ஹீரோயின் கண்டுக்காமல் போனதுமே உங்கள் அப்பா வந்து இதில் மாட்ட வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை அவன் சொன்னதும் அவன் ஷாக்காயிடுறா. இவளுக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு, இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஏதோ அன்னைக்கு நான் பப்ல உட்காந்து பேசினதை இவன் கேட்டுட்டானான்னு சொல்லிட்டு யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படியே இவளோட சைடில் பார்த்ததுமே இப்போ அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அங்கே அவன் நீ வந்துட்டு உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன சொன்னேன், நான் சொல்லலை, நீ ஏதாச்சும் தண்ணியை போட்டுட்டு தப்பாக ஏதாச்சும் கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இந்த வேனை பார்த்தா அங்கே உடனே அவனோட சைடில் பேச பார்த்ததுமே இவ கோவமாயிட்டு மரியாதையை சொல்லு, நீ ஏதாச்சும் சொன்னியான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதும் அவள் பயந்து போயிட்டு ஐயோ நான்லாம் எதுவும் சொல்லலைப்பா, எனக்கு எதுவும் தெரியாது இதை பற்றின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது, எங்கள் அப்பா பற்றின விஷயங்களை நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு முதல் நாள் முன்னாடி இவன் என்னை வந்து மீட் பண்ண வந்தான். அப்போ அங்கே என்ன சொன்னான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் பேச வந்ததுமே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே எதையோ மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது நான் ஃபஸ்ட்டு முந்தி மாதிரி இருந்தவ கிடையாது, உன்கிட்ட திரும்ப வந்துடுவேன்னு நினைக்காத, நான் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன், எங்கள் அப்பா விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ என்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் அங்கே நம்ம ஏன்மே நீ அவட்ட இருந்து விலகேறு, இதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் நெருங்கி வரணும்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே இவளுமே ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே போயிட்டுருக்க, இப்போ நீ வந்துட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்க, எல்லா ட்ரெஸ்ஸையுமே நீ இப்போ என்கிட்ட போட்டு காமிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவள் எனக்கு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூடே இல்லை அப்படின்ற சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கான். ஏன்னா உன் நடிப்பை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எனக்கு அவளை பற்றி என்ன பேசுகிறேன், என்கிட்ட மரியாதை எல்லா விஷயமே சொல்லுன்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தா இவளுக்கு எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே புதுசாக போட்டால் அலர்ஜின்னு போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா. இப்போ அதுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அவங்க ஹீரோயினை பற்றி பேசுகிற விஷயங்கள் எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்படியா சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொன்னதும் என்னது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் என்னமோ உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் உன்கிட்ட வந்து கெஞ்ச கிடையாது கல்யாணத்துக்காக, உன்னோட ஃபேமிலி தான் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்க, உன் சிஸ்டர் என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அவங்க சிஸ்டர் கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே குடும்பத்தை வந்து பேங்க்ராப் பண்ணி விட்டாச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்ற சொன்னதும் அங்கே இவள் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டுருக்கா. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணால் அங்கே கார்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே இப்போ என்ன உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது, வேணுக்குனே தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போங்க வேறு வழியே இல்லை, என்ன பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நீ அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவன் பர்ச்சேஸ் பண்ணுறான். ரெண்டாவது எல்லாத்தையுமே போட்டு காமிக்க சொல்லிட்டு இருக்கான், போட்டு பாடப்படுத்தி வைக்கிறான். அங்கே காரில் கூட சேர்ந்து கிளம்புனதுமே நீ இப்போ அவட்ட பற்றி என்ன பேசுகிற நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்னுமே திமிரா பேசிகிட்டு இருக்கா. நான் என்னமோ உன்கிட்ட வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சின மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நீ தானே என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டு கேட்ட அப்படின்ற சொன்னதும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஷாவை நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் விட்டுட்டு வந்தேன், அதே இடத்துல தான் நீ இருக்க அப்படின்ற சொன்னதும் நான் சொன்னேன்னா நீ வந்து அவளை விட்டுட்டு வருவியா, நான் என்னமோ உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. வந்து வேறு வழி இல்லாமல் அவள் வந்துட்டு அவளை பற்றி நான் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாட்ட இருந்தாங்க கால் வந்துடுது. பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு நம்ம கம்பெனியே டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆக போகுது, நீ வந்து அவனை தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏதாச்சும் பேசுனா நான் அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. ஸோ இவளுக்கு கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க திரும்ப கார்லேருந்து கிளம்ப போனதுமே அவன் ஃபோனை எடுத்துகிட்டு உனக்கு ஃபோன் வேணும்னா நீ என்கிட்ட ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏறிட்டு போகிறான். ஸோ நைட்டு
போல் அவங்க இதை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே கார் ரெடி ஆகிடுச்சு சார்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணு, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் தான் குடும்பம் பேங்க்ராப்டிலேருந்து தப்பிக்கும், நான் வந்து ஷாப்ட்ட போய் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அவன் சொன்னான். அவன் கார் எடுக்க சொன்னதுமே காருக்கு முன்னாடி வந்து நின்னதுமே விட்டு அவளை ஏற்றி விட்டு போங்கன்னு அவன் சொன்னதும் அவங்க அதே மாதிரி பண்ணுறாங்க. அவள் பயந்து போய் கீழே விழுந்துட்டு உனக்கு என்ன அவன் உன்னை பற்றி என்ன சொன்னான்னு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ காரில் அங்கே போயிட்டு இருந்தா. இந்த சைடில் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினுமே இருக்காங்க. அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு அவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா கூட வந்துட்டு ஆள் வரல, ஏன்னா டிரைவர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்க, கூட என்ன பொண்ணு இல்லையா, அங்கே பாரு எங்களோட மேரேஜ் லைசன்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு வேணுக்குன்னே அவனை ப்ரொவோக் பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நீ வந்து வேலையை பார்த்துட்டு ஓட்டு வண்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவனுக்கு கோவமாயிட்டு முதல் டிரைவரை நீங்கள் கீழே இறங்குங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ திரும்ப அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட அன்னைக்கு நீ அவளை மீட் பண்ணிட்டு என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே அவள் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தா. இவங்க போயிருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவன் என்ன உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, உன்னை மேரேஜ் பண்ண போகிறானா நீ நினைக்கிற அப்படின்ற சரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கா. ஸோ பற்றி அங்கே வந்துட்டு சொன்னதுமே இப்போ மரியாதையாக சொல்ல அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டதும் அவளுக்கு திரும்ப இன்னொரு லைஃப் கிடைச்சா கண்டிப்பாக உன்னை திரும்ப பார்க்க மாட்டேன்னு அவன் சொன்னான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே சேர்ந்து அங்கே பப்ளாக பேசிகிட்டு இருக்காங்க. லின்னோட தப்பு என்னப்பா இருக்கு, அவங்க ஃபேமிலி பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஜால்ராக்கள் அங்கே ஜால்ரா எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. வந்ததுமே இவளுக்கு ஸ்மோக் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த டைம் அவளே அங்கே வந்துட்டு ஸ்மோக் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிடுது. பக்கத்து ரூமில் தான் நம்ம ஏன்ருக்கான்னு தெரிஞ்சதுமே உடனே அவனை போய் இங்கே மீட் பண்ணிட்டாவ. நான் வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த ஜுன்னை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கா. ஸோ ஹீரோயின் அங்கே வந்ததும் இவ வேமா ஹீரோயினை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ என் பேச்சை கேட்டு நடந்தாகணும், நீ பேசாமல் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னோட லைஃப்பில் நீ மட்டும் தான் இருப்ப எப்பயுமே அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ எல்லாம் ஆர்டர் கொடுக்குற இடத்துல இருக்க, நான் கேட்குற இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. அதோட என்கிட்ட அந்த விலகி போன்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் மீட் பண்ண போனதுமே அங்கே சில எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தையா இது எல்லாமே வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு எதிராக அவங்க பண்ணதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே நம்பவே முடியல. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு கவலைப்படாத அவன் சொல்லி சமாதானப்படுத்துகிறான், எல்லா விதத்துலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு சேம் காமிக்கிறாங்க. பார்த்தா இவளை டெடி பியர் மாதிரி அங்கே வேஷம் போட வச்சு அந்த லின்னை சந்தோஷப்படுத்த அவன் ட்ரை பண்ணதும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு ரொம்பவே எங்கள் ஹர்ட்டாக ஃபீல் ஆகியிருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இப்போ சொன்னதுமே நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்ருக்கான். ஸோ ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் சமாதானப்படுத்தி. ஸோ நெக்ஸ்ட் டே பொண்டாட்டி அவன் அங்கே சுற்றி காமிக்க கூப்பிட்டு போயிருக்கான். அங்கே பபுள் டீ எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு பபுள் டீ ரொம்ப பிடிக்கும்ப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் அவங்க வாங்க போனால் டெடி பியர் வேஷம் போட்டுட்டு அங்கே வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அது ஜுன் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து நீ போன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடும் போது அங்கே நம்ம ஹீரோவுமே பார்த்தா அங்கே ஒரு பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவனுமே கூட சேர்ந்து அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் இவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி மரியாதையை இங்கேருந்து போயிருங்க ரெண்டு பேருமே, ஏன் என் ஜீவனை போட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அங்கே பயங்கரமான சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத செய்தி இவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அங்கே சொல்கிறான் இதுக்கப்புறமே நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், மரியாதையோடு நீ அவளை விட்டுட்டு போயிடு அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோவுமே இங்கே கேட்குற மாதிரி கிடையாது. அங்கே உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவளை மட்டும் எனக்காக நீ விட்டுன்னு சொன்னால் நான் ஏன் விடணும், அவளை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இவங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கு. அங்கே வந்து வெட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு வர்றதுக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலுமே நீ கண்டிப்பாக வந்தேன்னா உங்கள் அப்பாவை பற்றின விஷயங்கள் அங்கே தெரிய வரும்னு அவன் சொல்லியிருக்கான். போன டைம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்குது, இவளுக்கு அதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே பொண்ணு வந்துட்டு அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்ப்பா, அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு ஏற்பாடுன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நடந்து வர்றது பார்த்தா அங்கே ஒரு டெடி பியர் தான். என்ன பொண்ணை கணவன்னு சொல்லும் போதே அவங்க ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணியிருக்கான். உடனே அங்கே நம்ம ஏன் ஹீரோயின்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஹெல்ப் கேட்டதுமே இவன் ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கா எந்திரேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு நீ என்ன வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, அவள் தப்பு பண்ணியிருந்தா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, நீ அவளை எதுக்காக எல்லாரும் முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும்
கேட்டதும் அதை கேட்டுட்டு அவன் இன்னும் கோவமாயிட்டு, நீ வந்து அவளை இன்னைக்கு ரொம்ப கோவப்படுத்திட்ட, நான் உன்னை கண்டிப்பாக இதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க அவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து ஷாவுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவன்கிட்ட கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு இருப்பேன், என்னை ப்ளீஸ் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, நான் அப்படி கிடையாது, நான் உன்கிட்ட அப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்க முடியாதுடா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க நான் வந்துட்டு அப்படின்னா உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே எவிடன்ஸ் கொண்டு வர சொல்கிறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு எதிராக அவங்க பண்ண வேலை தான். அங்கே டாக்குமெண்ட்ஸை திறந்து பார்த்தா உள்ள கவருக்குள்ளே எதுவுமே இல்லை. என்ன சென்ஸ் செட்டு பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஏன்ட்டு அதை கொடுத்து ஒத்துக்கிறேன், இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நான் கண்டிப்பாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே 20 மில்லியன் கேட்சிக்கா. ஸோ அப்பாங்க அவன் அவளுக்கு ஜஸ்ட் 2 மில்லியன் கொடுத்துட்டு இதை கொண்டு வரது என் கைக்கு இது பெரிய மேட்சே கிடையாது, உன்னோட நியூ லைஃப்க்கு இந்த காசு போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவள் இது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்கா. ஏன்மே இது என்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் இப்போ நீ வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டா என்கிட்ட புதுசு ஐடியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்டாங்க வெட்டிங் கிஃப்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறான். ஸோ அது எல்லாத்தையும் அவள் கண்ணு முன்னாடியே உடைச்சதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்டதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் பேங்க்ராப்ட் ஆகிட்டேன், என்கிட்ட எது இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்னோட பாட்டி யார் தெரியல, அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியல, அவங்க வந்துட்டு ஒரு க்ரோன் மாதிரி, அவங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே யாருக்கு கிடைக்கும், எனக்கு தானே, அப்போ நான் யார் அப்படின்ற சேட்டவன் கேட்டதும் உடனே இப்போ காலை பிடிச்சி கேஞ்சிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்துட்டு நீ சொல்கிறது எல்லாமே கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டா அவன் நீ எப்பயுமே திருந்த மாட்டேன், ஒன்றை மாதிரி ஒரு ஜென்மத்திட்ட நான் எப்படி காடஸ்ன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஷாவ் மாதிரி ஒரு பொண்ணை போய் விட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அங்கே நான் வந்துட்டு அப்படி ஆக்டிங் பண்ணலைன்னா நீ எப்படி என் மலையில் வந்து விழுவன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ போலீஸ் கையுமே எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. இவ்வளோ பண்ணியுமே ஹீரோயின் நம்மக்கிட்ட வருவான்னு அதை எதிர்பார்த்தா அதான் தப்பு, ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல, நம்ம ஏனோட சேர்ந்து அவள் கிளம்பி போயிடுறா. இப்படி ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. டெலிவியராங்க பபுள் டீயை வச்சுட்டு இவங்க டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் தன்னோட பொண்ணோட சேர்ந்து வந்ததுமே பபுள் டீயை பார்த்துட்டு வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அங்கே அந்த பொண்ணு திச்சா, அம்மா நீங்கள் எவ்வளோ பபுள் டீ குடிப்பீங்க, இது உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா குடிக்கட்டும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போங்க என் பொண்ணு வந்துட்டு எனக்கு ஆர்டர் போடுற லெவலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இவள் பபுள் டீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு நல்லாவே தெரியும் அங்கே வந்துட்டு இருக்கிறது நம்மளோட ஜுன்தான் சேர்த்து, பட் இருந்தாலுமே அவங்க மூவ் ஆன் ஆகிட்டா. அடுத்த பேச்சை நம்பி கடைசியில் இவே வந்து தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு இன்றைக்கி நடுத்தரவில் ஒரு பொம்மை வேஷம் போட்டு ஆடுற லெவலுக்கு வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.